அடுத்தபடியா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது தீரன் அதிகாரம் 1. 2017ல வெளிவந்த இந்த படம் மிகப்பெரிய ஹிட்னே சொல்லலாம். இந்த படத்த பார்த்த எல்லாருமே, இது உண்மையா நடந்த சம்பவமா? அப்டின்னே கேட்கப்படுற மாரி இருந்துச்சு. ஏன்னா, ஜங்கித் ஐபிஎஸ் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இது பவாரியா கேங் வந்துட்டு இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து ரெகுலரா டெர்ம்ஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 95 டூ 96 வந்து அந்த இயர்ல பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஒரு கேப். அப்புறம் 2001ல வந்துட்டு இந்த மாரி கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டிருந்தாங்க. அவங்க வந்து இந்த ரிச் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து வெளில இருந்து நோட்டமிட்டு, அங்க போய் கொள்ளையடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் தலைமறைவாயிடுவாங்க. அங்க இருக்க புல்லட்ஸா இருக்கட்டும், அங்க இருக்க ஷூஸ்லாம் பார்க்கும்போது, இது ஒரு நார்த் சைட்ல இருக்கவங்க தான் பண்றாங்க அப்படின்றத ஒரு டீப் ரிசர்ச் பண்ணி தான் வந்து இத கண்டுபிடிச்சாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு நாட்டா எடுத்து வினோத் அவர்கள் ரொம்பவே அழகா கையாண்டிருப்பாரு. நம்ம வந்து இந்த படத்துல வந்து பார்த்திருப்போம்ல, கார்த்திக் டீம் வந்து உள்ள போய் அந்த வில்லேஜ வந்துட்டு செக் பண்ணும்போது, அங்க விசாரிக்க விட மாட்டாங்க. அங்கேயே அங்க இருக்க மக்கள்லாம் வந்து அடிப்பாங்கல்ல. அதே மாரி ரியல் லைஃப்ல ஜங்கித் அவர்கள் வந்து நடந்திருக்கு. அண்ட் அங்க வில்லேஜ் வந்துட்டு நாங்க வந்து ரியல் லைஃப்ல சந்திச்சோமோ, அத அப்படியே தத்ரூபமா வந்து படங்கள்ல நீங்க பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு நேர்த்தியா வந்து எடுத்திருக்காரு அப்படின்ற மாரி வினோத் அவர்கள பாராட்டியிருப்பாரு. அண்ட் இது உண்மையா நடந்த சம்பவம். அண்ட் இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து இப்படியும் வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற மாரி பேசப்பட்டாங்க. அந்த டைம்ல ஒரு மாரி ஒரு டாக் ஆஃப் தி டவுனாவே இந்த கதை அண்ட் இந்த படமும் இருந்துச்சு.